அக்ஷய திருதியை அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, க்ஷயம்னு சொன்னா குறைவு, அக்ஷயம்னு சொன்னா குறைவில்லாமல் தொடர்ந்து வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நாள் என்பதுதான் அதற்கான பொருள். இந்த சூரியனும் சந்திரனும் இந்த நாளில்தான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார்கள் என்பதுதான். இந்த சூரியனைத்தான் நம்ம ஜோதிடத்துல பித்ருகாரகன் அப்படின்னு சொல்றோம். அதே போல இந்த சந்திரனைத்தான் மாத்ருகாரகன்னு சொல்றோம் இல்லையா? அதாவது சூரியனை ஒரு பரமேஸ்வரனா பார்க்கிறோம், சந்திரனை ஒரு பார்வதி அன்னியாகவே பார்க்கிறோம். இந்த இரண்டு கிரகங்களுமே இந்த நாளில்தான் உச்சபலம் பெற்று சஞ்சரிப்பார்கள். அப்படிங்கிறதுனாலதான் சூரியனானவர் இந்த மேஷ ராசியிலே உச்சபலத்துடனும், அதே மாதிரி சந்திரனானவர் இந்த ரிஷப ராசியிலே உச்சபலத்துடனும் சஞ்சரிக்கக்கூடிய நாள் தான் இந்த அக்ஷய திருதியை என்பது. ஒவ்வொரு மாதத்திலும் அந்த வளர்பிறை திருதியை என்பது வந்தாலும், ஒவ்வொரு மாதத்திலும் சந்திரன் என்பவர் உச்சபலத்தோடு சஞ்சரித்தாலும், இந்த சூரியனும் உச்சபலத்தோடு சஞ்சரிக்கக்கூடிய மிக அருமையான நாள் தான் இந்த அக்ஷய திருதியை. ஆக இந்த நாளானது மிகவும் வளர்ச்சியை தரக்கூடிய நாளாக எல்லோராலும் பாராட்டப்படுகிறது, போற்றவும் படுகிறது. இந்த நாள்ல பார்த்தோம்னா நமக்கு முதல்ல பார்த்தோம்னா இந்த திரௌபதி அப்படிங்கிறத சூரியனை பிரார்த்தனை செய்து அந்த ஆதித்ய ஹிருதய ஸ்லோகத்தை சொல்லி சூரியன்கிட்ட இருந்து அந்த அக்ஷய பாத்திரத்தை பெற்றுக்கொண்டாளாம் திரௌபதி. அக்ஷய பாத்திரம், அந்த பாத்திரத்துக்கு பேரு அக்ஷய பாத்திரம்னு பேரு. அந்த பாத்திரத்துல இருந்து எடுக்க எடுக்க அள்ள அள்ள குறையாத அளவிற்கு உணவானது வந்து கொண்டே இருக்குமா. அதன் மூலமாக பீமனின் பசி ஆற்றியதோடு தங்களை நாடி வரக்கூடியவர்களுக்கும் அந்த அன்னதானத்தினை தொடர்ந்து செய்து வந்தாலாம் திரௌபதி அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லி இருக்கா. இந்த மாதிரி நிறைய விசேஷங்களை குறித்திருப்பார்கள். ஆக இந்த நாள் ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனாலதான் இந்த தங்கத்தை அந்த நாள்ல போய் நம்ம ஒரு குந்துமணி தங்கமாச்சு வாங்கினோம்னா அதன் மூலமாக தொடர்ந்து வளர்ச்சி என்பது வந்து கொண்டே இருக்கும். நம்ம வீட்டுல தொடர்ந்து தங்கத்தை வாங்கி கொண்டே இருப்போம். அப்படிங்கிறதுனால இந்த அக்ஷய திருதி நாள் என்று தங்கம் வாங்கணும்னு சொல்லி வச்சா. ஆனால் அதே நேரத்தில் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கடனை வாங்கி தங்கத்தை வாங்க வேண்டும் என்று சொல்லவே இல்லை. நம்ம கையில காசு இல்லை அப்படின்னு சொன்னா, இதுல நிறைய பேர் எப்படி தெரியுமா ஒரு இதுவா மாத்தி யோசிப்பா அப்படின்னு சொன்னா, அந்த நாள்ல போய் கடன் வாங்கினாதானே கஷ்டம், நான் 2 நாள் முன்னாடி இன்னைக்கே நான் கடனை வாங்கி வச்சுக்கிறேன் இந்த தங்கத்துக்காக, இன்னைக்கே நான் கடனை வாங்கிட்டு அன்னைக்கு போய் நான் தங்கத்தை வாங்கிக்கிறேங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் யோசிப்பா. எப்படி ஆகினும் நீங்கள் கடன்காரனாக இருந்து கொண்டு இந்த கடனின் மூலமாக போய் நீங்கள் ஒரு தங்கத்தை வாங்கும் பொழுது தொடர்ந்து கடன் வாங்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கிட்ட சேவிங்ஸ் இருக்கா, அதை வச்சுட்டு போய் தாராளமா தங்கத்தை வாங்குங்கோ. வாங்குறதுனால அந்த நாள்ல வாங்குறதுனால மேற்கொண்டு வளர்ச்சி தான் கிடைக்கும். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை.